பார்த்துக் கொண்டிருப்பது காரை நியூஸ் 24 சேனல். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நிறைவு மற்றும் 101வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களின் ஆணையின்படி காரைக்குடி 24வது வட்டக்கழகம் சார்பாக இன்று காலை 10:30 மணியளவில் நகர சிவன் கோவில் சன்னதி அருகில் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி இலக்கிய தென்றல் மூத்தேனவன் அவர்கள் கழக கொடியேற்றி தலைவர் அவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நகர்மன்ற தலைவர் முத்துத்துறை அவர்கள் மற்றும் நகர்கழக செயலாளர் குணசேகரன் அவர்கள் முன்னிலை வகித்தனர். 24வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஹேமலதா செந்தில், மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அவர்கள் ஏற்பாட்டில் 24வது வார்டு கழகம் சார்பாக மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் நகர கழகம் சார்பாக மாவட்ட பிரதிநிதி சேவியர், நகர மாணவரணி அஸ்ரப், முன்னாள் வட்டக்கழக செயலாளர் செல்வம், 24வது வட்டக்கழக செயலாளர் கை சந்திரன், அவைத்தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர் மெய்யப்பன், வார்டு பொருளாளர் செல்வ முத்துக்குமார், செயற்குழு உறுப்பினர்கள் விக்னேஸ்வரன், ராஜாராம், கதிரீசன், செந்தில்குமார், கார்த்திக், மகளிர் அணி நிர்வாகிகள் ஆனந்தி, வள்ளிக்கண்ணு மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் கலா காசிநாதன் மற்றும் கழக உடன்பிறப்புகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று 24வது வார்டு கழகம் சார்பாக மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கியும் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கியும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இலக்கிய தென்றல் மூத்தென்னவன் அவர்கள் தலைமையில் மாநகராட்சியின் மேயர் அண்ணன் முத்துதுரை அவர்கள் முன்னிலையில், அண்ணன் நகர செயலாளர் அண்ணன் குணசேகரன் அவர்களின் முன்னிலையிலும் நமது கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமது தமிழக முதல்வர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற 40க்கு 40 தொகுதியின் வெற்றியின் விழாவாகவும் இன்று முப்பெரும் விழாவாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. காரை நியூஸ் 24 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.